நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 41. பொள்ளாச்சிக்கு செல்ல துளசியும் மித்ராவும் ஆர்வமாக தங்கள் உடைமைகளை எடுத்து வைத்தனர். சாரதா இருவரது லக்கேஜையும் ஆராய்ந்தவர் துளசியிடம், நீ கொஞ்சம் சாரியே எடுத்து வச்சுக்கோ துளசி. அங்க போனதும் நம்ம பங்காளி வீட்ல இருந்து புது மருமகளை பாக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. எதுல குத்தம் கண்டுபிடிக்கலான்னு அலையிறவங்க கிட்ட நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் என்று மருமகளிடம் கராராக சொல்லிவிட்டார். துளசிக்கு இப்போதுதான் சாரதா உண்மையான மாமியாரை போல நடந்து கொள்கிறார் என்று தோன்றியது. அவரது பேச்சுக்கு மறுபேச்சின்றி சுகன்யாவுடன் கோயம்புத்தூருக்கு ஒருமுறை சென்று புடவை கடையையே வீட்டுக்கு வாங்கி வந்தாள். சுகன்யா கூட, நீ அந்த வீட்டு மருமகடி, உனக்கு வாங்குறதுல நியாயம் இருக்கு, நான் ஏண்டி சாரி கட்டணும் என்ற முகம் சுருக்க, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல மிஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேனா, உன்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு பனிஷ்மெண்ட் வாங்க வைப்பேல, அது மாதிரிதான் இதுவும் என்று சொல்லி கண் சிமிட்டு விட்டு தோழியின் நிறத்துக்கேற்ற புடவைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள். இருவரும் ஊட்டிக்கு வந்ததும் முதல் வேலையாக அனைத்து சேலைகளுக்கும் பிளவுஸ் தைப்பதில் பிஸி ஆயினர். துளசிக்கு எப்போதுமே சுகன்யா தைத்தால்தான் சரியாக இருக்கும். சுகி, எனக்கு ஸ்லீவ் கொஞ்சம் நீளமா வைடி, ஷார்ட் ஸ்லீவ் எனக்கு நல்லா இருக்காது என்று சுகன்யாவை பாடாய் படுத்தி தைக்க வைத்தாள். இவள் செய்த அலம்பல்களை கண்ணுற்ற கிருஷ்ணா, ஏன் இவ்ளோ டெஸ்பரேட்டா இருக்க துளசி? ஜஸ்ட் ஒரு வாரம் கோயில் திருவிழாவுக்கு தானே போறோம் என்று அழுத்து கொண்டான். நீ இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட கிரிஷ், பட் உங்க ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி என்னால நம்ம ஃபேமிலியோட கௌரவம் பாதிச்சிடக்கூடாதுல்ல என்றபடி நம்ம ஃபேமிலி என்ற வார்த்தையில் மகிழ்ந்த கிருஷ்ணா, நம்மள மத்தவங்களுக்காக மாத்திக்கிட்டாதான் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும்னு நாமளே நினைச்சு கூடாது துளசி. உண்மையான அன்போட இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை ஏத்துப்பாங்க என்றான் அர்த்தத்துடன். துளசி அதற்கு மறுப்பாய் தலையசைத்தவள், நம்மள பிடிச்சவங்களுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படலாம் கிரிஷ், அது ஒண்ணு தப்பில்ல. நான் பெருசா என்ன பண்ணிட்டேன்? நார்மலா நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு பதிலா சாரி கட்டிக்கு போறேன், இதுல என்ன கஷ்டம் என்று கேட்க கிருஷ்ணா, அதுல உனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டமெல்லாம் எனக்கு தானே என்று முழகவும் துளசி புருவம் உயர்த்தி என்னவென்று வினவ ஒன்றுமில்லை என்று மறுத்தவன் மறுநாள் காலை பொள்ளாச்சி செல்வதற்கு புடவையில் தயாராகி நின்ற மனைவியை கண்டதும் கண்ணிமைக்க மறந்தான். ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் ஒரு காரில் சாரதாவுடன் ஏறிக்கொள்ள கிருஷ்ணாவும் துளசியும் மட்டும் இன்னொரு காரில் அமர்ந்திருந்தனர். துளசி மித்ராவை தங்களுடன் அழைத்ததற்கு அவள் பாட்டியுடன் தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக உரைத்துவிட்டு சாரதாவுடன் சென்று விடவே துளசியும் கிருஷ்ணாவும் மட்டுமே அவனது காரில் தடுத்து விடப்பட்டனர். கிருஷ்ணாவின் கவனம் சாலையில் இருந்ததை விட தன் அருகில் பதுமை போல அமர்ந்திருந்த மனைவியின் மீதுதான் இருந்தது. பாசிப்பயிறு பச்சையில் சிவப்பு வண்ண பார்டர் வைத்த சில்க் காட்டன் புடவையும் முழங்கை அளவு வைத்து தைக்கப்பட்டிருந்த பிளவுஸும் அவளது அழகை இன்னும் அதிகரிக்க முன்பு போல இடையை தொட்ட கூந்தலை பிரெஞ்ச் பிரைடாக கட்டியிருந்தாள். அதிலிருந்து சில கூந்தல் கற்றைகள் அவள் கன்னத்தில் விளையாடுவதை பொறாமையுடன் பார்த்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அவள் கழுத்தில் இருந்த தாலி செயினும் நெற்றி வகட்டு குங்குமமும் மனமான பெண்ணுக்குரிய பிரத்யேக அழகை அவளுக்கு அள்ளி வழங்கி இருப்பதை ஒருவித பெருமூச்சுடன் பார்த்தபடி காரை சாலையில் செலுத்தியவன் வாய்க்குள், ஏண்டி இவ்ளோ அழகா பிறந்து தொலைச்ச என்று செல்லமாக அவளை திட்டியபடி மிகவும் சிரமத்துடன் கண்ணை அவளிடமிருந்து பிரித்தான். துளசி இவை அனைத்தையும் அறிந்தவள் ஒரு நமட்டு சிரிப்புடன் வேடிக்கை பார்ப்பதைப் போல வெளியே கண் பதித்திருந்தாள். சிறிது நேரத்தில் சுகன்யா மீனாவுடன் இணைந்து கொள்ள 3 கார்களும் பொள்ளாச்சியை நோக்கிச் சென்றன. பொள்ளாச்சியை கார் நெருங்கவுமே சாலை ஓர காட்சிகள் மாறத் தொடங்கின. வயல்வெளிகளும் மரங்களுமாய் ரம்மியமான இயற்கை காட்சிகளில் மனதை தொலைத்த துளசி வேடிக்கை பார்த்தபடி இடையிடையே கிருஷ்ணாவிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தாள். கிருஷ்ணா, நீ இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சிய பாத்திருக்கியா என்று கேட்க, எஸ் கிரிஷ், பாத்திருக்கேன்.
என்று வேகமாக பதிலளித்தாள் துளசி. எப்போ நீ அங்க போன? ஐ மீன், எத்தனை வயசு இருக்கும்? அங்க உனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்காங்களா என்று கேள்விகளை அடுக்கவும், ஹலோ ஹலோ, கொஞ்சம் மூச்சு விடு கிருஷ். நான் பொள்ளாச்சிய நேத்து கூட பார்த்தேனே என்று அமர்தலாக சொல்லவே, கிருஷ்ணா இவள் மீண்டும் உண்மையைப் போல பொய் சொல்லும் பழக்கத்தை ஆரம்பித்து விட்டாள் என்று எண்ணிக்கொண்டான். அவனது எண்ண ஓட்டத்தை கண்டுகொண்ட அவன் மனையாள், கிருஷ், நான் பொய் சொல்லல. நிஜமாவே நான் பொள்ளாச்சிய நேத்து பார்த்தேன். ஆனா டிவில பார்த்தேன். மிர்ச்சி மூவி பார்த்தனா, அதுல பொள்ளாச்சியில வச்சு சில சீன்ஸ் ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு சுகி சொன்னா. அப்போ மிர்ச்சி பார்த்தா பொள்ளாச்சிய ஆல்ரெடி பார்த்த மாதிரிதானே என்று சொல்ல, கிருஷ்ணா பொய்யாய் சிரித்தவன், ஏன் மிர்ச்சியோட நிறுத்திட்ட? இன்னும் நிறைய தெலுங்கு மூவிஸ் அங்கதான் ஷூட் பண்ணாங்க. அதையும் பார்த்துட்டு நான் பொள்ளாச்சி சுத்தி பார்த்துட்டு ஒரு கதை எடுத்து விடு என்றான் கடுப்புடன். தான் ஆர்வமாக அவளுக்கு யாரேனும் அங்கே உறவினர்கள் இருப்பார்களா என்ற அளவுக்கு யோசித்தால், இவள் தெலுங்கு படத்தை வைத்து தன்னை கிண்டல் செய்கிறாளே என்ற எரிச்சல் அவனுக்கு. கிருஷ்ணாவின் முகம் கடுப்படைவதைக் கண்ட துளசி, ஓ மை டியர் ஹப்பி, இதுக்கே கோச்சுக்கிட்ட அப்படி? இன்னும் நிறைய இருக்குடா என்று செல்லம் கொஞ்சியபடி அவன் தாடையை கிள்ளி முத்தமிட்டுக் கொள்ள, கிருஷ்ணாவின் இதழில் மீண்டும் குறும் சிரிப்பு இடர் பெற்றது. இவ்வாறான கலகலப்பான உரையாடல்களுடன் பொள்ளாச்சிக்குள் நுழைந்ததும் அவனது பாட்டி ரங்கநாயகிக்கு போன் செய்த கிருஷ்ணா, இன்னும் சில நிமிடங்களில் தாங்கள் பண்ணை வீட்டை அடைந்து விடுவோம் என்று தகவலை சொல்லிவிட்டு போனை வைத்தான். சில நிமிடங்களில் கார் சென்ற பாதையின் இருபுறமும் பசிய வயல்வெளிகளும் தென்னந்தோப்புகளும் அடர்ந்து காணப்பட்ட இவ்வளவு அழகான இடமும் இருக்கிறதா என்று அதிர்ஷ்டபடி துளசி வாயடைத்து போயிருந்தாள். அடர்ந்த மரக்கூட்டங்களுக்கு நடுவே கேரளா பாடி ஓடுகளுடன் கூடிய ஒரு பெரிய வீடு சிறிது சிறிதாக பார்வைக்கு தட்டுப்பட, கிருஷ்ணா, துளசி, அதான் நம்ம பண்ண வீடு என்று காட்டவும், அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த அந்த பண்ணையின் நடுநாயகமாக தனித்த கம்பீரத்துடன் தெரிந்த அந்த வீட்டை காரில் இருந்தபடியே எட்டி பார்த்தாள் துளசி. சிறிது நேரத்தில் 3 கார்களும் அதை நெருங்கிவிட, வாகனங்களை நிறுத்துவதற்காக தனியாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் கிருஷ்ணா. அவனைத் தொடர்ந்து இறங்கிய துளசி தன் கண் முன்னே இருந்த அந்த பண்ணை வீட்டை அண்ணாந்து பார்த்தபடி நிற்க, பண்ணையில் வேலை செய்பவர்கள் காரின் சத்தம் கேட்டு ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்த்தனர். பண்ணையின் கணக்கு வழக்குகள், மேலாண்மை இவற்றை கவனித்துக் கொள்ளும் திருவேங்கடமும் அங்கே வந்திருக்க, ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் அவரிடம் நலம் விசாரித்தனர். சுகன்யா அன்னையுடன் சேர்ந்து சாரதாவிடம் சென்று நின்று கொண்டவள் துளசியையும் கிருஷ்ணாவையும் நோக்கி கண் சுமிட்ட, துளசி கண்ணாலேயே, யாராச்சும் பாத்திர போறாங்கடி என்று எச்சரித்ததை கிருஷ்ணா கண்டு கொண்டான். அவளது கண்கள் பேசும் பாஷையை கவனித்த கிருஷ்ணா துளசியின் கரத்தை கோர்த்தபடி நிற்கவும், பண்ணையாட்கள் அனைவரும் சின்ன எஜமானனின் மனைவியை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்களை பணிக்கு திரும்ப சொன்ன திருவேங்கடம் கிருஷ்ணாவிடம் வரவும், அவன் அவர் காலில் விழவே, துளசியும் சிறிதும் தாமதிக்காமல் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டாள். சாரதா பேத்தியுடன் நின்றவர் கணவரிடம், என்னங்க, இன்னும் அம்மாவை அத்தையும் காணோம் என்று கேட்க, அவர் கேட்கும் போதே திருவேங்கடத்தின் மனைவி லக்ஷ்மி கையில் ஆரத்தி தட்டுடன் வந்தார். அவர் பின்னே சிறுத்த முகத்தினராய் வந்து கொண்டிருந்தனர் அந்த 2 மூதாட்டிகளும். லக்ஷ்மி, கிருஷ்ணா, ஓ பொண்டாட்டியோட இப்படி வந்து நெல்லுப்பா, ஓ மகளையும் வாங்கிக்கோ என்று சொல்ல, சாரதாவிடமிருந்து மகளை வாங்கிக் கொண்ட கிருஷ்ணா துளசியுடன் நிற்கவே, லக்ஷ்மி மூவருக்குமாய் ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தார். ஆரத்தி எடுத்துவிட்டு அனைவரையும் வீட்டுக்குள் செல்ல சொன்னவர் வெளியேறவும், துளசி கணவனுடனும் மகளுடனும் அந்த வீட்டுக்குள் வலதுகாலை எடுத்து வைத்து நுழைந்தாள். ரங்கநாயகியும் சுபத்ராவும் பேரன் குடும்பத்துடன் வந்திருந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தவர்கள் பிரயாணம் எப்படி இருந்தது என்று மீனாவிடமும் சுகன்யாவிடமும் விசாரித்தபடி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றனர். ராகவேந்திரன், அம்மா, பேரனும் பேத்தியும் வந்ததும் உங்களுக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரியல போல என்று கேலி செய்ய, விஜயேந்திரன், அம்மாவையும் அத்தையையும் இனிமே கையில பிடிக்க முடியாதுண்ணா. இன்னும் 1 வாரத்துக்கு அவங்க கவனம் முழுக்க பேரம்பேத்தி கொள்ளு பேத்தி மேல மட்டும்தான் இருக்கும். ஏதோ நெல்லுக்கு இறைச்ச தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி அந்த கவனிப்புல நமக்கும் ஏதாவது மிஞ்சினாதான் உண்டுண்ணா என்று சிறு பிள்ளை போல குறைப்பட, சாரதா, இதுக்கு முன்னாடி பசங்க குழந்தையா இருந்தப்போ இங்க வர்ற ஒவ்வொரு தடவையும்
உங்களுக்கும் மாமாவுக்கும் பூரண மரியாதை கொடுத்து கவனிச்சாங்கல்ல, இனிமே கிறிஷுக்கு தான் எல்லா கவனிப்போம். இப்ப அவன் தானே இந்த வீட்டோட ராஜகுமார என்று பெருமிதமாக கூறினார். அவர்கள் பேச்சில் ஒரு காதை பதித்தபடி சுகன்யாவுடன் வளவளத்துக் கொண்டிருந்த துளசி பாட்டிகளின் கன்னத்தை பிடித்து கொஞ்சியபடி அவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் தன் கணவனை திரும்பி பார்த்தாள். கரு நீல நிற முழு நீலக்கை சட்டையை முழங்கை வரைக்கும் அடுத்து விட்டபடி சந்தன வண்ண பேண்டும் ஆலைமயக்கும் புன்னகையுமாய் நின்றவனை கண்டவளின் உள்ளம் அவளை அறியாமல் பிரின்ஸ் என்ற வார்த்தையை உச்சரித்து அடங்கியது. துளசியின் பார்வை போன திக்கை கவனித்த சுகன்யா அவளது முழங்கையில் இடித்து, அடியே போதும்டி, இதுவரைக்கும் உன் புருஷனை நீ பார்த்ததே இல்லையா? விட்டா கண்ணாலேயே முழுங்கிடுவ போலையே, பாவம் கிருஷ்ணா மாமா என்று கேலி செய்யவே துளசி வெட்கத்தில் தலை குனிந்தாள். கிருஷ்ணா பாட்டிகளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் மனைவியிடம் சுகன்யா ஏதோ சொல்லவும் அவள் வெட்கத்துடன் தலை குனிந்த அழகை கண்டதும் ஒரு கணம் மயங்கித்தான் போனான். அவனிடம் அதற்கான காரணத்தை கேட்க எண்ணியவன், துளசி, நம்ம லக்கேஜ ரூம்ல வச்சுட்டு வா என்று கட்டளையிட, துளசி இவ்வளவு நேரம் வெட்கத்தில் தலை குனிந்திருந்தவள் வெடுக்கென்று நிமிர்ந்து கிருஷ்ணாவை பார்க்க அவன் கண்ணில் வழிந்த குறும்பில் அவள் மீண்டும் முகம் சிவந்து போனாள். எந்த ரூம்னு எனக்கு தெரியாதே கிருஷ் என்று புதிய இடத்தில் தடுமாறியவளிடம், சரிவா, நானே ரூம காட்டுறேன். ஜிஞ்சர் பிரெட், நீ சித்தி கூட போ, உனக்கும் ஆன்டிக்கும் அவங்க ரூம காட்டுவாங்க, மித்தி அப்பா கூட வரியா என்று மனைவியிடம் ஆரம்பித்து மகளிடம் முடித்தான் கிருஷ்ணா. சுகன்யாவும் மீனாவும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு சாரதாவுடன் செல்ல, மித்ராவும் தான் பாட்டியுடன் தான் இருக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சுகன்யாவின் கரத்தை பற்றியபடி அவர்களுடன் சென்று விட்டார். கிருஷ்ணா துளசியை ஏறிட்டவன், என்ன முழுங்குற மாதிரி பார்த்தது போதும் பிரின்சஸ், நம்ம ரூமுக்கு போவோமா என்று புன்னகை முகமாய் கேட்க, துளசி அவன் கரத்தை பற்றி தோளில் சாய்ந்து கொண்டவள், போலாமே பிரின்ஸ் என்று கண்ணில் காதலுடன் உரைக்க, நீண்ட நாள் கழித்து அவர்களிடையே பிரின்ஸ் பிரின்சஸ் என்ற வார்த்தைகள் மீண்டும் புழக்கத்துக்கு வந்தன. கிருஷ்ணா துளசியை தங்களின் அறைக்கு அழைத்துச் சென்றவன் அவளது உடைமைகளை அடுக்கி வைக்குமாறு மர பீரோவை காட்ட, துளசி மறுபேச்சின்றி தனது சேலைகளை ஹேங்கருக்கு மாற்றியவள் மர பீரோவில் உள்ள கொக்கைகளில் மாட்டிவிட்டாள். பிரயாணத்தில் களைத்து போன முகத்தை குளியலறைக்கு சென்று கழுவிவிட்டு வந்தவள் அந்த அறையின் நீண்ட சாளரத்தின் வழியே வீட்டை சுற்றியிருக்கும் தாழ்வாரத்தையும் அதை தாண்டி தெரியும் செடி கொடிகளையும் பார்த்தபடியே, கிரிஷ், நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்மளோட கடைசி காலத்தை இங்கதான் கழிக்கணும்டா என்ற ஆசையுடன் கூற, கிருஷ்ணா அவளை நெருங்கியவன் அவளை தன்புறம் திருப்பி அவள் கண்களை கூர்ந்து நோக்கிய போது அதில் தெரிந்த காதலிலும் வயோதிகத்தில் நான் உன் கரத்தை பற்றியபடி உன்னுடன் தான் இருப்பேன் என்ற உறுதியிலும் வியந்து போனான். இப்போது அவன் கண்முண்டே நிற்பது 18 வயதில் வேறு எதை பற்றியும் யோசிக்காது தான் அவளை காதலிப்பதாகச் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்த, அவனை கண்ணை மூடிக்கொண்டு நம்பிய அதே பழைய துளசிதான் என்பதை புரிந்து கொண்டார் கிருஷ்ணா. எந்த நாள் தன் வாழ்வில் வராது என்று எண்ணினானோ, எந்த துளசி தன்னை நம்பவே மாட்டாள் என்ற முடிவுக்கு வந்திருந்தானோ, அவையெல்லாம் முற்றிலும் மாறிப்போய் இதோ அந்த நாளும் வந்துவிட்டது. துளசியும் முன்பை விட அதிக நம்பிக்கையுடன் அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். இதைவிட அவனுக்கு வேறு என்ன வேண்டும்? இதையெல்லாம் எண்ணும்போது அவனுக்கு சந்தோஷத்தில் கைகள் நடுங்க அதை ஆதரவாக பற்றி கொண்டாள் துளசி. தன் கரத்தை பற்றியிருக்கும் அவளது கரத்தில் முத்தமிட்டவன், ஐ லவ் யூ துளசி என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். துளசி அவன் அணைப்பில் இருந்தபடியே, டயலாக்லாம் நல்லாதான் பேசுறடா, ஆனா உன் பொண்ண பாத்துட்டா நீ என்ன மறந்துடுவால என்று குழந்தையாய் குறைப்பட்டாள். கிருஷ்ணா அவள் சொன்னதை கேட்டு நகைத்தவன், அதுக்கு நான் என்ன பண்றது துளசி, மித்ரா முன்னாடி வேற யாரும் என் கண்ணுக்கு தெரியறதில்ல. இது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கே உண்டான ஒரு குணம்னு வச்சுக்கோயேன். அவ அப்பான்னு சொல்ற வார்த்தைக்கு முன்னாடி உன்னோட கிரிஷ், பிரின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாதான் தெரியுது என்ற மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்லிவிட்டான். துளசிக்கு இதை கேட்டு உள்ளுக்குள் பெருமிதமாய் இருந்தது. தனக்காவது மித்ராவை 6 வருடம் வளர்த்த பாசம் எனலாம். ஆனால் இவனுக்கு மித்ராவின் மீது எங்கிருந்து வந்தது இவ்வளவு பாசம் என்று வியந்தவள் கணவனின் வெள்ளை உள்ளத்தை எண்ணி கர்வம் கொண்டாள்.
தன் கணவன், தன் ராஜகுமாரன், தன் காதலன் என்றுமே பொய்த்து போகவில்லை. தனக்காக காத்திருந்ததிலிருந்து, தன் மகளை மனதார ஏற்றுக்கொண்டதிலிருந்து, தனக்கு ஊரறிய அவனது மனைவி என்ற அங்கீகாரத்தை வழங்கி அனைத்து தவறுகளையும் தன் மீது போட்டுக்கொண்டதிலிருந்து எதில்தான் அவன் சிறந்தவன் இல்லை? இவ்வாறு எண்ணும் போதே கிருஷ்ணாவின் மீதுள்ள காதல் 1000 மடங்கு பெருகுவதை உணர்ந்த துளசி கணவனின் அணைப்பில் மீண்டும் சிறை புகுந்து கொண்டாள்.